இன்னும் அரை மணி நேரத்துல ராவு காலம். அந்த டைம்ல சாமிக்கு படையல் போடக்கூடாதுன்னு பூசாரி வேற சொன்னாரு. இந்த விறகு வேற எரிய மாட்டேங்குதே. ஷோ, கடவுளே, இந்த பரிகாரத்தை முடிக்கவே விட மாட்டியா? தள்ளு. பச்சை விறகா வச்சா எப்படி அடுப்பு எரியும்? இப்ப நான் எப்படி எரிய வைக்கிறேன் பாரு. தள்ளு. என்ன? கற்பூரம். தீப்பெட்டி எடு. என்னங்க? அவ்வளவுதான். இதுக்கு போய் என்னாச்சு? கண்ணுல சாம்பல் பட்டுருச்சா? சரி விடு, நான் எடுத்து விடுறேன் வா. இல்ல பரவாயில்ல. ஏய் காட்டு, நான் ஊதுறேன். இல்ல பரவாயில்ல. இப்ப எதுக்கு நீ தயங்குற? நான் உன்னை லவ் பண்றதுனாலதான் இப்பெல்லாம் பண்றேன்னு நினைக்கிறியா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பழைய கதிராதான் உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இங்க வா, கையெடு. இங்க வா. என்ன அழகுடா இவ கண்ணு. இப்படி கிட்ட பார்த்ததும் அப்படியே மனசு சொக்கி போகுது. கதிர், என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்ல, ஊதுறேன். கண்ணை போட்டு ரொம்ப கசக்காத. இப்ப தூசி போயிடுச்சா? இதுக்குதான் ஊதுறது. அப்படியே சும்மா ஏதோ பதறிக்கிட்டே இருந்தா நல்லா முடிச்சு பாரு. என்ன கண்ணடிக்குது. தள்ளி நின்னு பார்த்தாலே கிறங்கடிக்குது. இதுல இவ்வளவு பக்கத்துல போனா மனுஷன் என்ன ஆவான்? அம்மாடி, வடக்குல பொங்கல் பொங்குனா குடும்பத்துக்கு ஆவாது தாயி. கிழக்க தான் பொங்கணும். கடவுளே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு யாசகம்லாம் வாங்கிட்டு வந்து பொங்கல் வைக்கிறேன். எல்லாம் நான் நினைச்சபடி நல்லா நடந்துச்சு. இதுல தப்பு நடந்துடக்கூடாது. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிடாத. பொங்கல் கிழக்க பொங்க வை கடவுளே. அட, இதுக்கு போய் ஏன் நர்மதா பதற? உனக்காக செய்யாம எங்க குடும்பத்தை உங்க குடும்பமா நினைச்சு இந்த வேண்டுதலை செய்யற. இந்த நல்ல மனசுக்கு எதுவும் தப்பா நடக்காது. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். கிழக்க பொங்கணும் கடவுளே, கிழக்க பொங்கணும், கிழக்க பொங்கணும் கடவுளே. கடவுளே, கிழக்க பொங்கணும். கடவுளே, என் வேண்டுதல் நிறைவேறணும்.